எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் சொல்கிறேன். இதில் வந்து அந்த 1 1 2ன்னு இருக்கு பாருங்க. அதில் 1ன்றது 100 குறிக்கும். அடுத்த 1ன்றது 10 குறிக்கும். அடுத்த 1ன்றது 1 2 3 அதை குறிக்கும். ஒற்றைப்படையை குறிக்கும். 1 10 100 அப்படி கணக்கு வச்சுக்கணும். இப்போ இதில் என்னென்னா முதல்ல இப்போ நம்மாழ்வார் பாடல்களில் முதல் 100ல் ஒரு 10 100 பாட்டிருக்கார் இல்லையா, 1000 பாட்டு. அதில் முதல் 100ல் முதல் இருக்கிற 1ன்றது முதல் 100ல், அடுத்த 1ன்றது அது அந்த 100ல் 10, முதல் 100ல் 10. இதே 2வது 100, 3வது 100, 4வது 100ன்றதுன்னா 4 1ன்னு வந்ததுன்னா 4வது 100ல் முதல் 10 அப்படி எடுத்துக்கணும். 4 3ன்றதுன்னா 4வது 10ல் 4வது 100ல் 3வது 10ல் எத்தனாவது பாட்டோ அந்த பாட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். இன்னைக்கு இந்த முதல் 100ல் இருக்கிற முதல் 10 பாட்டில் 2வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மனநக்க மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வகையிலன் இனனுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவிலும் இனநில நெனனுயிர் மிகுநரை இளனே. இது பாட்டு. இந்த பாட்டை வந்து நீங்கள் வேகமாக சொன்னால் மனநக மலமர வளர்மிசை எழுதரும் இனனுணர் வளவிலன் பொறியுணர் வகையிலன் இனனுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவிலும் இனநில நனனுயிர் மிகுநரை இளனே அப்படி சொல்லணும். அது சொல்லும்போது ரொம்ப நரடாக இருக்கும். இதெல்லாம் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாட்டை பிரிக்கணும். மனநக மலமரன்றதை எப்படி பிரிக்கணும்னா மனன் அகம் மலம் அற அப்படி பிரிச்சிங்கன்னா 4 பிரிக்கணும். அது மனநக மலமர மலர் மிசை எழுதரும் மலர் மிசை எழு தரும் அப்படி எடுத்துக்கணும். அது மாதிரி மனனுணர் வளவிலன் மனன் உணர்வு அளவு இளன் பொறியுணர் அவை இளன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவிலும் இனன் இளன் எந்தன் உயிர் மிகுநரை இளனே. இது பாட்டு. மனநக மலமரன்னா மனத்தில் உள்ள அழுக்கு. மனன் அகம் மனத்துக்கு உள்ளன்னு அர்த்தம். புறம்னா வெளியில, மனசுக்கு வெளியில. புறம் அகம், புறம்ன்றது வெளியில, அகம்ன்றது உள்ள. மனன் அகம்னா மனசுக்கு உள்ள. மனன் அகம் மலம்ன்றது வந்து அழுக்கு. மனன் அகம் மலம் அறன்னா அழிஞ்சு போக. மனநக மலமர மலர் மிசை எழுதரும். அந்த மனசுக்குள்ள இருக்க அழுக்கு அழிஞ்சுதுன்னா மலர் மிசை எழுதருமா. அதுதான் அந்த மலர் மிசை எழுதரும்ன்றது வந்து மனசுக்கு உள்ள இருக்கிற அந்த உணர்வு. அதை சொல்ற. மலர் மிசை எழுதரும்னா மலர்ந்த மேல் நோக்கி எழுகின்றன்னு அர்த்தம். அது அழிஞ்ச உடனே இது தானா வெளியில வருமா. நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல செய்கைகளும் இருக்க மலர் மிசை எழுதரும் பக்தி மார்க்கமும் தானா வெளியே வரும். ஏன்னா மனசுல இருக்க அழிஞ்சு போச்சு இல்லையா, அதனால மலர் மிசை எழுதரும் உள்ள இருக்க இதை வந்து மலர்ந்த என்னுடைய நல்ல எண்ணங்களை பக்திய ஞானத்தை மேல் நோக்கி எழும்ப செய்யும். மனனுணர் வளவிலன் மனன் உணர் அளவு இளன் அப்படி எடுத்துக்கணும். மனன் உணர் அளவு இளன்னா மனதால் உணர்வதற்கான அளவு இல்லாதவன். நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இவ்வளவுதான் இவரோட மனசு. உங்க மனசால உணரவே முடியாது. அந்த அளவு தாண்டியும் உங்க மனசால் நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். எங்க போய் முடியறதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டின்னு பாருங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி மனதால் உணர்வதற்கான அளவு இல்லாதவன் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வகையிலன். பொறின்றது வந்து சாதாரணமாக மிஷின். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாய உடல், இந்த உடம்பு தான் மிஷின். இந்த பொறியுணர் வகையிலன் நம்ம பொறிகள் இருக்கு இல்லையா, ஐம்பொறிகள்னு தெரியும், ஐம்புலன்கள். அந்த புலன்களால் உணர முடியாதவன் பொறியுணர் வகையிலன். பொறியால் உணர்கின்ற வகை இல்லாதவன் பொறி உணர் வகை இளன் அப்படி எடுத்துக்கணும். பொறி உணர் வகை இளன். இனனுணர் முழு நலம்
இனநுணர் இப்படி இப்ப இந்த இனநுணர்ன்றத இப்படி நம்மால் உணரப்பட்ட நல்ல அப்படி எடுத்துக்கணும். உலநலன்களை கொண்டவன் இனநுணர். இன உணர் முழு நலம். இனன் இப்படி உணர் நம்மால் உணரப்பட்ட முழு முழுமையான நலம் நல்ல குணங்களை கொண்டவன். இப்படி நம்மால் உணரப்பட்ட நல்ல குணங்களை கொண்டவன் இனநுணர் முழு நலம். எதிர் நிகழ் கழிவினும். எதிர்ன்றது வந்து ஃபியூச்சர், நிகழ்ன்றது வந்து ப்ரெசண்ட், கழிவுன்றது வந்து பாஸ்ட், நடந்து போனது, கழிஞ்சு போனது. அவ்வளோ அழகா சொல்ற பாருங்க. 3 காலத்துலையுமா, முக்காலத்துலன்றமே அதுதான் சொல்றீங்க. ஃபியூச்சர், ப்ரெசண்ட், பாஸ்ட், 3மே எந்த காலத்திலையும். முக்காலத்திலும் எதிர்காலம், நிகழ்காலம், கழிந்த காலம், முக்காலத்திலும். அதுதான் இங்கே எதிர்நிகழ் கழிவிலும். இனநில நெனனுயிர் இப்படிப்பட்ட நிலையுடைய என் உயிர். இனன் இளன் எனனுயிர் இப்படிப்பட்ட நிலையுடைய என் உயிர். மிகுநரை இல்லனே மிஞ்சுவார் இல்லாதவன். மிகுநரை என்ன உயிரை காப்பாற்றுற இதுல காப்பாது. இப்படிப்பட்ட மொழி நலனுடைய இதை மாற்றி போட்டுக்கணும். மிகுநரை இல்லனே இவை மிஞ்சுவார் இல்லாதவன். எது முக்காலத்திலும் என்னை மிஞ்சுவார் இல்லாதவன் என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்றதா வரணும். அந்த மாதிரி வரணும். முன்னாடி போட்டுக்கணும் அந்த வார்த்தையை. இப்போ நம்ம பாட்டோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, மனதில் உள்ள அழுக்க அழிய அதை பார்த்துக்கணும். மனசில் இருக்க அழுக்க அழிய நம் ஜீவாத்மா மலர் எழும். அதனால நம்மளுடைய சக்தி, நமக்குள்ள இருக்க ஞானம் பக்தி வெளியில வரும். அதை சொல்றாரு இங்க. ஜீவாத்மா மலர் எழும். சக்தி மலர் எழும். மனதால் உணர முடியாதவர், நம்ம மனசால உணர முடியாது. உடலில் 5 பொறிகளால் உணர வகை இல்லாதவர். உடலில் போய் 5 பொறிகள் இருக்கு, அதாலேயே உணர முடியாது. நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், என்ன எல்லா காலத்திலும் எந்த காலத்திலும் நமக்கு அந்த ஞானம்ன்ற அந்த மலர்மிகு அந்த மலர்மிசை எழுதுறோம் இல்லையா, அந்த பக்தி மனசுல இருந்து எழுதுது. அதை எல்லா காலத்திலையும் நமக்கு அந்த அமிர்தத்தை அளிப்பவன். இப்படிப்பட்ட நல்ல நிலையுடைய இப்படியான நிலையுடையவன் அர்த்தம். அதுக்கு நல்ல அப்படிப்பட்ட நல்லவன் என் உயிரை இப்படிப்பட்ட நலன் குணநலன்களுடைய மிஞ்சுவார் இல்லாதவனை வேண்டி கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா, மஞ்சுவார் இல்லாதவனை என் நல்ல உயிர் அடைய வேண்டும். அதுதான் இங்க இளநில நினைவுகள் மிகுநரை இளனே. அந்த இறைவனை போய் நான் என்னோட உயிர் அடையணும் அப்படின்றதாக இது பாட்டோட முடிவு. திருவாய்மொழி உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பிரித்து படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அதனால் அதை வந்து ஐயோ புரியலையேன்னு நினைக்க வேண்டாம். எது புரியலனாலும் என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.